வணக்கம் நண்பி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு டாபிக் வந்து கொஞ்சம் வந்து ஹெல்ப்ஃபுல்லான டாப்பிக்கு. தங்கம் நம்ம எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு விஷயம். அது ஒரு நல்ல முதலீடாகும், ஒரு அவசர கால சேமிப்பாகவும் நம்ம பார்க்குறோம். ஆனால் தங்கத்தில் எப்படி முதலீடு பண்ணுறது, தங்க நாணயம் வந்து எப்படி வாங்குறது, தங்க சீட்டு எப்படி போடுறது, இல்லை நகையாகவே வாங்கி போடுவதா, இப்படி நிறைய பேருக்கு பெரிய குழப்பம் இருக்குது. அந்த குழப்பத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுசாக தூக்கி போகிறோம். தங்க நாணயம் வாங்கின எல்லோருக்குமே இந்த வீடியோ ஒரு பெரிய வழிகாட்டியாக இருக்கும். வாங்க. பகுதி 1ல் வந்து நம்ம வந்து தங்க நாணயத்தை பற்றி பார்க்க போகிறோம், அதாவது கோல்டு காயின் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு பியூரிட்டி, அதாவது சுத்தமாக இருக்கிறது. தங்க நாணயம் வந்து 99.9% அல்லது 24 கேரட் தங்கமாக இருக்கும். இதுதான் தங்கத்தின் மீது உயர்ந்தமான, அதாவது இதான் வந்து தங்கத்தோட மிக வந்து உச்சபட்ச நிலை. தூய்மையாக இருக்கும். 2வது பாயிண்ட் வந்து அதுக்கு வந்து பண மதிப்பு. வந்து தங்க நாணயத்தில் செய்கூலி சேதாரம் போன்ற பெரிய செலவுகள் இருக்காது. இது நேரடியாகவே தங்கத்து விலையை மட்டுமே சார்ந்திருக்கும். அதனால் இது சிறந்த முதலீடாக வந்து பார்க்கப்படுது. அடுத்த பாயிண்ட் இதில் என்னென்னா வந்து விற்கிறது எளிது. அதாவது நாணயத்தை நீங்கள் எங்கே வேண்டுமானாலும் கொண்டு போய் எளிதாக விற்கலாம். அதனுடைய விலையும் வந்து மார்க்கெட் நிலவரப்படி வந்து கரெக்டாக இருக்கும். அதை பார்த்துக்குங்க. இதில் என்னென்ன கவனம் வந்து நம்ம செலுத்தணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தங்க நாணயம் வந்து ஒரு முதலீடு தான். அதை ஆபரணமாக நீங்கள் அணிய முடியாது, அது ஒரு பாயிண்ட்டு. வாங்கும்போதே சில சிறிய செய்கூலி இருக்க வாய்ப்பு உண்டு. அதை நீங்கள் பார்த்துக்குங்க. நாணயத்தின் வடிவம், அது உள்ள டிசைன் போன்றவற்றின் மதிப்பு கிடையாது அதுக்கு. அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்து பகுதி 2, தங்க சீட்டு. அதை பற்றி பார்க்கலாம், கோல்டு சீட்டு பற்றி பார்க்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா அதில் சேமிப்பு பழக்கம். அதாவது வந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட தொகையை சீட்டாக நீங்கள் செலுத்துறது மூலம் ஒரு சேமிப்பு பழக்கம் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாகும். இது நீங்கள் திட்டமிட்டு சேமிக்க விரும்புகிறவங்களுக்கு இது கரெக்டான ஒரு பிளானு. பார்த்துக்கோங்க. 2வது பாயிண்ட் வந்து இதில் அதாவது பணமில்லாத சேமிப்பு. அதாவது என்னென்னா வந்து தங்கத்தின் விலை வந்து ஏற்றத்தாழ்வு பற்றி அதிகம் கவலைப்பட நீங்கள் தேவையில்லை. நீங்கள் மாதந்தோறும் சேமிக்க பணம் வந்து அப்போதுள்ள தங்கத்தின் விலை கணக்கில் நீங்கள் அவங்க வந்து வர வச்சுக்குவாங்க. அதனால் அந்த நிலவரப்படி வந்து என்ன இருக்குது ப்ரைஸோ, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அது உங்கள் கணக்கில் வச்சுக்குவாங்க. அடுத்த பாயிண்ட் என்னென்னா கட்டண தள்ளுபடி. அதாவது சீட்டு காலம் முடிஞ்சுமே நகையாக நீங்கள் மாற்றும்போது பல நகைக்கடையில் வந்து செய்கூலி சேதாரம் வந்து தள்ளுபடி அல்லது விலக்கு கொடுப்பாங்க. அதை நீங்கள் பார்த்துக்குங்க. இதில் என்னென்ன கவனத்தில் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் உடனடியாக வந்து தங்கத்தை உங்கள் கையிலேருந்து வரமாட்டீங்க. அதாவது அந்த தங்கச்சீட்டு திட்டம் வந்து நீங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நகை மட்டும் அல்லது தங்க நாணயமாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எந்த மாதிரி வேணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ தான் உங்கள் கைக்கு கிடைக்கும். நீங்கள் சீட்டு போடும் வந்து நகைக்கடையில் நம்பகத்தன்மை ரொம்ப முக்கியம். நீங்கள் அதை பார்த்தும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து நீங்கள் கவனமாக பார்த்துங்க. பகுதி 3ல் வந்து நம்ம வந்து தங்க நகைகள், அதாவது கோல்டு ஜுவல்லரி, அதை பற்றி பார்க்க போகிறோம். அதில் வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னா வந்து அதாவது 2 பாயிண்ட் அதில். தங்க நகைகள் ஒரு புறம் முதலீடாகவும் வந்து மறுபுறமும் ஆபரணமாகவும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். அதாவது பண்டிகை மற்றும் வந்து விசேஷங்களுக்கு நம்ம இதை அணிஞ்சிக்கலாம். இல்லை ஏதாவது வந்து பிஸ்னஸ்ஸு இந்த மாதிரி எதுனா அது இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் பார்த்துங்க, அதுவும் பண்ணலாம். இந்த மாதிரி டூயல் ரோலில் இது ப்ளே பண்ணும் தங்க நகை. அப்புறம் 2வது வந்து பாரம்பரிய மதிப்பு. இது ஒரு வந்து என்னென்னா வந்து இது ஒரு பாரம்பரியமான முதலீடு வடிவம். இது வந்து ஒரு ஆபரணமாக பயன்படுத்தும் போது உங்களுக்கு ஒரு விதமான மகிழ்ச்சியை தரும். இது வந்து ட்ரெடிஷ்னலாக சில குடும்பங்கள் வந்து தங்க நகையை வாங்கி போடுவாங்க. அது அவங்களுக்கு வந்து ஒரு ஹேபிட்டாகவே இருக்கும். அது வந்து அவங்களுக்கு ஒரு ஹாப்பியை தரும். இந்த மாதிரியும் வந்து ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும் அது. பார்த்துக்குங்க.
ஸோ இதில் என்னென்ன கவனம் நம்ம வந்து கவனமாக பார்த்துக்கணுன்றத வந்து நான் சொல்கிறேன். ஸோ அதிக செலவு, அதாவது வந்து தங்க நாணயம் வாங்கும்போது இந்த 3 வழிகளில் அதிக செலவு பிடிக்கும். அதாவது இதுக்கு செய்கூலி இருக்கும் மற்றும் சேதாரம் இருக்கும், அதிகமாக இருக்கும். ஸோ இது 10% முதல் 20% வரை வந்து உங்களுக்கு இருக்கலாம். அதை பார்த்துக்குங்க. ஸோ அடுத்தது வந்து தூய்மை, அதாவது பியூரிட்டி, அதாவது வந்து சில நகை வந்து 24 கேரட்டாக இருக்காது. 22 கேரட்டா தங்கத்தில் தான் பெரும்பாலும் வந்து நகை வந்து பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஸோ செக் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது எண்ட் ஆஃப் த வீடியோவுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இப்போ இந்த 3 வழிகளில் வந்து இந்த 3 வழிகளையும் நம்ம வந்து சுருக்கமாக ஒப்பிட்டு பார்க்கலாம். ஸோ தங்க நாணயம், அதாவது செய்கூலி இல்லாமல் முழுக்க முதலீடாக மட்டுமே பார்க்க விரும்புகிறவங்களுக்கு தங்க நாணயம் நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். ஸோ அடுத்தது தங்க சீட்டு வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து இடைவெளியில் நீங்கள் திட்டமிட்டு பணம் சேமித்து ஸோ எதிர்காலத்தில் நகை வாங்கணும்னு நீங்கள் நினைக்கிறவங்களுக்கு தங்க சீட்டு வந்து ஒரு சிறந்த ஆப்ஷனு. ஸோ பார்த்துக்குங்க. அடுத்தது வந்து தங்க நகை வந்து தங்கத்தோட முதலீட்டு மதிப்பு வந்து தவிர அதை வந்து அணிஞ்சிட்டு நீங்கள் அழகு பார்க்குற விரும்புங்களுக்கு தங்க நகை வந்து ஒரு சரியான தேர்வு. ஸோ பார்த்துக்குங்க. ஆக உங்கள் நோக்கம் வந்து ஸோ என்னென்னா உங்கள் நோக்கம் என்ன, ஸோ உங்கள் பட்ஜெட் என்ன என்பதை பொறுத்து தான் இந்த 3 வழிகளும் ஏதோ நீங்கள் ஒன்று நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். ஸோ அதை நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சக்கு ஃபினான்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. ஸோ தேங்க்யூ நண்பா, நன்றி.